பணத்தை ஓட்டுக்காக மற்ற விஷயங்களுக்கு மாற்றிவிட நினைக்கும் திமுகவின் பெரிய சக்தியை பற்றி உங்களுக்கு புள்ளிவரமாக தெரிய வேண்டும் என்பதற்காக நமது மத்திய அரசு 2020-21 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 90% யூஸ் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு அடுத்த வருஷம் 2022 பாத்தீங்கன்னா 14,000 கோடி அதையும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கும் வந்து இந்த எலெக்ஷன் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றம் பல்வேறு ஊழல்களையும் செய்கின்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். அந்த வகையில் இந்த 5000 மக்களை ஏமாற்றும் ஒரு ஏமாற்று வேலை என்பதை மக்களும் அறிவர், அனைவரும் அறிவர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 5000 ரூபாய் மற்ற திட்டத்துக்கு மற்ற ஹெட்ல வர்ற திட்டத்துக்கான பணத்தை மடைமாற்றி வருகின்ற 3 மாத பணத்தையும் இதுவரை என்னமோ வெயிலே அடிக்காததை கண்டுபிடிச்ச மாதிரி கோடை கால தொகுப்பு தொகை என்று 2000 கொடுத்து தொடர்ந்து 505 தேர்தல் வாக்குகள் எப்ப கொடுத்து 5-10 வாக்குகளை கூட 5-10 வாக்குகள் நிறைவேற்றி 403 வாக்குகள் நிறைவேற்றின சட்டமன்றத்தில் 234 தொகுதிகளை வெற்றி பெறும் போது நன்றி வணக்கம். பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய நலனுக்காக ஒதுக்கக்கூடிய திட்டத்தை அந்த நிதியை இவர் சரியாக பயன்படுத்த முடியாமல், இன்னும் சொல்ல போனால் அந்த பட்டியலின மக்களுடைய ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த அவல நிலையை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய எழுச்சி, பொதுமக்களுடைய எழுச்சி அனைத்தையும் பார்க்கின்ற நேரத்தில் விரைவில் இந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இந்த அரசு பட்டியலின மக்களுடைய அரசு என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்றைக்கு பட்டியலின மக்கள் மாதம் மே மாதம் இந்த 4 மாதம் அந்த தொகையை மொத்தமாக போட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இதுல 1000 ரூபாய் தான் அதிகமா இருக்கு. 4000 ரூபாய் வர வேண்டிய ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் வர வேண்டிய பணத்தை அவர் மொத்தமாக போட்டு நான் 5000 கொடுத்து விட்டேன் என்ற ஒரு பொய்யான பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆதி திராவிட மக்களை பொறுத்தவரையில இன்னைக்கு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதி திராவிட விடுதிகள், அந்த விடுதிகளில் எந்த அளவிற்கு அங்கே அவல நிலை இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரே ஒரு உதாரணத்தை விட்டு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். கடந்த டிசம்பர் மாதம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். என்னவென்று சொன்னால், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மணல்மேடு என்கின்ற ஒரு கிராமம், அங்கே அந்த விடுதியில, அந்த ஆதி திராவிட நல விடுதியில காப்பாளர் வார்டனா இருக்கக்கூடியவர் 4 மாதமா அங்க மாணவர்களுக்குரிய அந்த பள்ளிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே எல்லாம் கவனம் செலுத்தாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த விடியா திமுக அரசினுடைய அவல நிலையை, பட்டியலின மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை கண்டிக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே? மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவே மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே? வஞ்சிக்காதே. நானும் நிர்வாகி தான், மாவட்ட நிர்வாகி தான், பின்னாடி போக முடியாது. நாங்கள் மட்டும் வீழ்வதா? மகளிர் உரிமை தொகைக்கு எங்கள் பணம் எங்கள் பணமா? தேர்தல் வெற்றி பெறுவதற்கு எங்கள் பணம் லஞ்ச பணமா? அரசே விடிய அரசே, எங்கள் மக்களை குடிக்க வைத்தார், ரோட்டில் சுடிக்க வைத்தார்.
பட்டிய மக்களுக்கு நாதி இல்லை. எங்க வயலுக்கு நீதி இல்லையா? டாஸ்மாக் அரசே, டாஸ்மாக் அரசே. பட்டியின் எதிர்காலம் என்னாச்சு? இளைஞருக்கு எல்லாம் போதையில் குடிக்க வைத்து கிடைக்க வைத்தாயே. பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, பட்டின மக்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பட்டின மக்களுக்கு ஆர்ப்பாட்டம். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, இந்திய அரசை வஞ்சிக்காதே என்பதை ஸ்டாலின் முதலில் உணர வேண்டும். இதே தவறை கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்தபோது வீட்டுக்கு வீடு டிவி கொடுத்தாங்க. அந்த டிவிக்கான தொகையை அன்னைக்கு ஆதி திராவிட பழங்குடி மக்களுக்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அவங்களுக்கு போக வேண்டிய வாழ்வியல் மேம்பாட்டு நிதியை திருடி